ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது. இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் 11ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ஒரு நன்மை. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலே இணைவு அற்புதமான பலனுங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும், கேது 3ஆம் இடத்துலயும் இருக்குது. இந்த அமைப்பு என்னன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமா ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள்லாம் படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சிரும். உடல்நிலை அப்படிங்கிறது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இனிமேல் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க. வராது. ஹெல்த்ல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நிறைய ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல நல்ல தூக்கம், கெட்ட கனவுகள் இதெல்லாம் உங்களுக்கு வராது. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலைக்கு தான் போக போகுது. ஏன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அங்கேயும் குரு சுக்கிரன் இணைவு இருக்குது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம். ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சபலம் பெற்ற குருவோட சேரும்போது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு பண பிராப்தம், திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்ந்திருக்கனால நிரந்தர வருமானம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு யோகம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. தொழில் மூலியமா நன்மையா அப்படின்னு கேட்டா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதுக்கு குரு பார்வையும் வர்றதுனால தொழில்ல முன்பை விட நல்ல அதிகமான வளர்ச்சி இருக்கும். தொழில நல்ல வருமானம் இருக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல லாபம் வருங்க. தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானம் வரும். பொருளாதார உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே அதை நிறைவேற்றிக்க முடியும். இந்த மாசமே ஒரு மன மகிழ்ச்சியான மாசமா தான் இருக்கும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வை அனுபவிக்கிறதுக்கு உண்டான மாசமா தான் இந்த மாசம் இருக்கும். அது கூட பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனாலையும், 2வது செவ்வாய் 2ஆம் இடத்தை உங்களுக்கு பாக்குறதுனாலையும் என்னன்னா நல்ல வருமானம் வரும். அதே நேரத்துல அவரு 6 குடையவரா இருக்கனால தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. மிதுன ராசிக்காரங்களே எப்பவுமே என்னன்னா நீங்க நல்ல நல்ல பிரெயின், உங்களுக்கு நல்ல ஷார்ப்பான பிரெயின் தான். நல்ல அறிவாளிகளா இருப்பாங்க. தேவையில்லாம பிரயோஜனத்துக்கு இல்லாம வாக்குவாதங்களை ஈடுபடுவாங்க. அதனால சில நட்புகள் முறியலாம். அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இழக்கலாம். நீங்க என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ்ன்னு வந்துட்டா பாத்தீங்கன்னா நட்பு வேற பிசினஸ் வேற அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க தயவு செய்து வந்துருங்க. ஏன்னா பிசினஸ் அப்படிங்கிறது காசு பணம்ங்கிறது வேற, உறவுகள் வேற. 2யும் பிரிச்சு கையால பழகிக்கணும். நிறைய பேர் வர வாய்ப்பை ஒரு உறவுகள் அதை பேஸ் பண்ணி நீங்க நிறைய மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ அதனால எப்பவுமே காசு பணத்துக்கு பிரதானம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. நீங்க மத்தவங்களுக்காக போய் சப்போர்ட் வாங்குறது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 6 கூடைய செவ்வாய் தான் 11ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். அதனால சண்டை சச்சரவுகள், கோவப்படாம பேசுங்க, நிதானமா பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் வரப்போகுது. அந்த வாய்ப்புகள் சாதாரணமா ஒரு லூஸ் ஸ்டாக்னால அது இழந்துடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். மிதுன ராசியில முக்கியமா மிருகசீஷ நட்சத்திரக்காரங்க நிறைய லூஸ் ஸ்டாக் விடுவாங்க. அதாவது நான் தப்பாலாம் சொல்லல, உங்களோட நன்மைக்காக தான் சொல்றேன். உங்களை குறை சொல்லி எனக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. புகழ்ந்து பேசிட்டே போலாம். ஆனா வரக்கூடிய விஷயத்த இந்த கேப்ல 1 இன்ச் கேப்ல நீங்க லாஸ் பண்ணிருவீங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். முக்கியமா திருவாதிரை நட்சத்திரமும் மிருகசீஷ நட்சத்திரமும் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவா இருங்க. ரொம்ப அமைதியா இருங்க. பிரிச்சு பாக்குறதுக்கு அதாவது நீங்க ரொம்ப நாலேஜ், நல்ல அறிவாளி. ஏன்னா புதனாலே புத்திசாலி கிரகம் தான். ஆனா ஒரு எமோஷனலா அதுல மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுருவீங்க. அதுக்காகத்தான் சொல்றது. கண் முன்னாடியே நிறைய பேர் அதுக்கு ஒர்த்தான பீப்புள்ஸ் சில விஷயங்களை லாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அது கஷ்டமா இருக்கும் இல்லையா?
அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு சொல்றேன். மிருகசீஷ நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடுதலா கவனம் தேவை. எதுல கவனம் தேவை? பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனம் தேவை. அதே மாதிரி எப்பவுமே அறிவார்ந்து யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணிருவீங்க. எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் வந்து யோசிச்சு நிறுத்தி நிதானமா முடிவெடுங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து புது புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல வந்து ஒரு பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பான அம்சம். உங்களுடைய பேர் பேனல்ல இல்லைன்னா கூட ஒரு 3வது பேரா 4வது பேரா இருந்தா கூட இப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இதாயிரும். அப்புறம் ஒருத்தங்க வேலை வேண்டாம்னு எழுதி கொடுப்பாங்க. இன்னொருத்தவங்களுடைய பேர் அலிகேஷன்ல போகும். அப்ப 4வதா பிளேஸ்ல இருந்தா கூட நீங்க வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு வந்துருவீங்க. அதாவது வாழ்க்கையில மேஜிக் மிராக்கல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே அமைதியா இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் தன்னால நடக்கும். அதுக்குண்டான முயற்சியை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்கள வெளிக்கொண்டு வர வேண்டாம். அதாவது ஆர்கியூமென்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா அதுதான். அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்லயும் ரொம்ப கான்சியஸா இருக்கணும். மெயினா வந்து செவ்வாய் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். 2ல இருக்கக்கூடிய குருவும் வந்து 6ஆம் இடத்த பார்க்கறதுனால உடல்நிலையில ஏதாவது பாதிப்புனா உடனடியா மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. படிப்புக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, அதே மாதிரி தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பேர்லாம் ஐடி கம்பெனில இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபாரின் போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க விரும்பின துறையில, விரும்பின இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது அலைச்சல்களை கொடுக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குது. பதவி ஸ்தானத்துல ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமாதிபதியும் போகிறதுனால கூடுதலான கவனம் தேவை உங்களுக்கு. வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால திடீர்னு வந்து மருத்துவ செலவு இருக்கு. அது வாகனங்கள் பழுதடைகிறதோ அல்லது வாகனங்கள் கீழே வந்து சில சமயம் ஸ்கிட் ஆகி விழுந்துறது இந்த மாதிரி விஷயங்களா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கூடுதலான கவனம் தேவை. மனசு வந்து நிதானத்தை இழக்கும் போதோ படபடன்னு இருந்தாலோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வண்டி வாகனங்களை ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். பஸ்ல போறது, கார்ல போறது, புக் பண்ணி போறது, ட்ரெயின் புக் பண்ணி போறது அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் கிடைக்கும். கணவன் வழி ஆதாயம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புது புது விஷயங்களை செய்யும் போது அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நிறைய பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுவீங்க. நிறைய காசு பணத்தை சம்பாதிப்பீங்க. தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை உங்களுடைய கணவர்கிட்டயோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்டயோ தவிர்க்கிறதா நல்லது. அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சாதிக்க முடியும். நீங்க விரும்பின எல்லா விஷயமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா சனி மட்டும்தான் பாக்குறாரு. திருமணத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும், திருமணம் தாமதமானாலும் ஆனா திருமணம் கட்டாயம் நடக்கும். காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு முக்கிய தீர்வு இருக்கு. அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பிடித்த நபர்கள் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது இதெல்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்க கூடயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா அதை விட்டு விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும், சூரியனும் புதனும் உங்க ராசியதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு லோன் கிடைக்கிறது, கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு நல்ல மானியத்தோடய உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் முன்னேற்ற காலம் தான் இந்த மாதம். எதை தொட்டாலுமே சக்சஸ் தான். நிறைய வாய்ப்புகள் வரும். காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டமும் வரும், ஆபத்தும் வரும். 2ம் சேர்ந்தேதான் வரும். அதை நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் நீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடி வந்து என்னன்னா யோசிச்சு யோசிச்சு செயல்படணும். யோசிக்காம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வரும்போது நல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்தே அதே மாதிரியே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அதனால வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும் அரசாங்க அதிகாரிகள். ஏன்னா
அஷ்டமஸ்தான அதிபதி பதவி ஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துதான் நீங்க செயல்படணும். இல்ல அப்படின்னா போயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால ஒரு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு அதாவது நன்மையும் தீமையும் கலந்துதான் வரும். ஏன்னா பதவி ஸ்தானத்தை உங்களுக்கு பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி மட்டும்தான். சனி கிட்ட நேர்மை இருக்கணும். அது அரசியல்ல இப்ப முழுமையா செயல்படுத்த முடியாது. அதனால கவனத்தோட செயல்படுத்துறதா நல்லது. உங்களுடைய ஜோசியரை கேட்டுட்டு அதுக்கு தக்க பரிகாரங்களை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லபடியா இருக்கிறதுக்கு முடியும். பொதுவாவே சூரியன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டனால உங்களுடைய ராசியாதிபதி கூட சேர்ந்திருக்கனாலையும் அரசியல் பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானது. ராஜ கிரகங்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்ல அப்படின்னா கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் நீங்க விரும்பாத மாற்றங்களா கூட இருக்கலாம். ஆனா பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் மத்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் கிடையாது. பூர்வீக சொத்துக்கள்லாம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். கூடுதலான உழைப்பு போடும்போது நல்ல சக்சஸ் பண்ண முடியும். பொதுவா உயர்வான மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது. அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது. பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி அதாவது இது வைகாசி பௌர்ணமி. அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி.
இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியில் பார்த்தேனால் குரு பகவான் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தை சொல்கிறோம். இந்த பராபவ வருஷத்தை வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கே 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தில் புதன் ஆட்சி பெறுறார். உங்களுடைய ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுறது, 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுறதெல்லாம் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், அதுவும் நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் பண்ணுறவாளுகெல்லாம் திடீர் யோகங்கள் வரும். நிலம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில். அது தவிர சொந்த தொழில் பண்ணுறவாளுகெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 26/5/2026 வரும். அதாவது முதல்ல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார்.
எப்போது இந்த மாதம் பிறந்த உண்மையிலேருந்து பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் மாறுறதுனால சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெறுறது பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 26/5/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கே புதன் வரார். அது தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு போகிறார். குரு பயிற்சியும் மாறுது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல செவ்வாய். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வேலை மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தால் சிறு சிறு தொல்லைகள் வரும். தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தடங்கள் நீங்கி அதை தவிர வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதனே முதல்ல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறதும் அதற்கு பிறகு 26/5 ராசிநாதனே ஆட்சியில் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் அங்கேயே உட்காந்துருக்கார். சுக்கிரனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேச்சில் நல்ல கனிவு நளினம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஷேர் மார்க்கெட்டு, அது தவிர அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், அந்த மாதிரியான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். அது தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் போய் இருக்கார். போட்டிகள் எல்லாற்றிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. போட்டிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறார். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் மூலியமாக தொழிலில் நல்ல மாறுதல்கள் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 4/6/2026 6/6/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்க. எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா சந்திரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சது பால் வாங்கி கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் காற்று சம்பந்தமான ராசின்றதுனால எண்ண அலைகள் அதிகமாக ஓடக்கூடியது. எழுத்து, அதாவது கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள், அது தவிர பாடலாசிரியர்கள், அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு எல்லாமே கணக்கு சம்பந்தமான விளையாட்டு சம்பந்தமான, அதாவது விளையாட்டு சம்பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில்
தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிந்தனையாளர், மிகப்பெரிய அறிவாளி, இரட்டைத்தன்மை கொண்டது. இரட்டைத்தன்மைனா ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டு அதில் திருப்தி அடைய மாட்டீங்க. திரும்பி இன்னொரு தடவை யோசிப்பீங்க, இப்படி இல்லைன்னா எப்படி, அப்படி இருந்தால் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் அப்படின்னா நீங்கள் மிதுனமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வாழ்க்கையில் மட்டும் நிலையான தன்மையில் வாழணும்னு ஆசைப்படுவீங்க. திருமண வாழ்க்கையில் நீங்கள் லட்சியம் ஒன்று எடுத்தீங்கன்னா அதில் மாறவே மாட்டீங்க. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் எடுத்து வச்சு வாழக்கூடிய நீங்கள் இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன நல்ல முடிவுலாம் எடுக்க போகிறீங்க தெரியுமா? என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க தெரியுமா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு குதூகலமாக கொடுக்க போகுது தெரியுமா? உறுதியாக கொடுக்க போகுது. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடை ஆபரணம் அழகு இதெல்லாம் எதிர்பார்க்குற ஆளே கிடையாது. ஆனால் இன்னும் மனசுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் போட்டு ஜம்முன்னு ஒரு 2 கையில் ஒரு செயினை போட்டு, ஒரு கையில் 2 மோதிரங்களை போட்டு, கழுத்தில் செயினை போட்டு அப்படி ஜம்முன்னு இருக்குன்னு ஆசை இருக்கியா, ஆனால் வேண்டாயா. ஆசை இருக்கியா, ஆனால் வேண்டாயாமீங்க. ஆனால் இப்போ இந்த மாதத்தில் உறுதியாக உங்களுடைய ஆசை, உள் மனதில் உள்ள ஆசை நிறைவேறப்போகுது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் வரப்போகுது. ரொம்ப நாட்கள் ஒரு திட்டமிட்டுருக்கீங்க, இது செய்யலாமா செய்ய வேண்டாமா, இதை பண்ணுவோமா பண்ண வேண்டாமா அப்படின்னு பயங்கரமாக ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. அந்த திட்டமிடுதலில் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த விஷயத்துக்கு திட்டமிடுறீங்களோ அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொல்லாமல் திட்டமிடுங்க. பிளான் போடுறதெல்லாம் ஓகே, பிளான் போடாமல் பக்கத்தில் ஒரு ஆளை கூட வச்சுக்கிறது, பிளான் போட்ட பிறகு சரியாக தவறான இன்னொருத்தவங்களை கேட்குறது, இதுதான் பெரிய மைனஸ். அதை இல்லாமல் நீங்கள் யோசித்து முடிவெடுத்து உங்கள் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா எவனாலையும் காப்பி எடுக்க முடியாது. வச்சு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து வச்ச காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அற்புதமாக இருக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? சிறப்பான மாதத்தில் செமையான மாதம் வைகாசி மாதம். அதே போல் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் டும் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, உள்ள ஒரு எனர்ஜி பவரை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வைகாசி மாதம்தான், பந்தில் போட்டுடலாம், சிறப்பாக கெட்டிமான சத்தம் கேட்டுடலாம். அதற்கான வாய்ப்பும் கிரகங்கள் வழங்குகிறது என்பது உண்மை. புரியுதா? ஸோ இதில் இரண்டையுமே செய்ய முடியுமாங்க? எனக்கு கல்யாணம் முடியணுங்க, அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திலும் ஒரு ஏற்றம் இருக்குங்க, செய்ய முடியுமானா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் செய்ய முடியும். அதை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே, உங்கள் உள் மனதில் என்னென்ன ஆசைகள் என்னென்ன எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கோ
அதை பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் இனிமேல் கொஞ்சம் மேன்மை அடையுங்கிறது கருத்து. நீ சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, அவங்க சொல்கிற நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க, ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க, திரும்ப நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டீங்க, அப்படி இந்த ஈகோ கிராஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஆனால் உண்மையான அன்பு இருக்குங்க. என் மனைவி இல்லாமல் நான் வாழ மாட்டேன், என் கணவர் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு அன்பை வச்சுக்கிட்டுமே இந்த கோபமாக நிற்கிற விஷயங்கள் அப்படியே மாறப்போகுது. உங்கள் ஸ்டைலே மாறும், உங்களுடைய பார்ட்னர் ஸ்டைலும் மாறும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு சக்தி வரும். அதுவே ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசில் ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் ஒரு 15ஆந்தேதி 18ஆந்தேதி வரையும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். ஸோ அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓவர் திங்கிங் கொண்டு போக வேண்டாம். கொண்டு போனால் தான் பிரச்சனை. நீங்கள் கொண்டு போகாமல் நீங்கள் ஃப்ரீ மைண்டாக இருங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்தையும் சமாளிச்சலாம். ப்ரொஃபைட்டாக சமாளிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். யார்கிட்டையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஆளே என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வும் கண்டுபிடிச்சி உங்களோட பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் புதிய முயற்சியும் நன்மையை கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டு ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை, ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ
உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் வந்து அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு வந்து அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ராசி மிதுன லக்னம் எப்படி இருக்குது? அவங்க வந்து இப்போ குரு சுக்கிரன் இருக்காங்க, நல்ல ஆக்டிவேஷனுங்க, நல்ல பணம் சேரும், தொட்டதெல்லாம் தொடங்கும், நல்ல ராசி. குரு சுக்கிரன் வந்து சரியான ராசி, ஓகேவா? இன்னொன்று குரு பயிற்சி வேறு நடக்குது. இந்த ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்கும். ஸோ குரு பகவான் உங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு போவார். என்னென்னா பணம் வரும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா காரியமும் வெற்றி. இப்போ வந்து நல்லா பணம் வரும். ஸோ கிடைக்கிற பணத்தை நல்லா சேர்த்து வைங்க. ஏன்னா பிரச்சனை என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக பண்ணக்கூடாது. கையில் காசு வருதுன்றதுனால அந்த தெரு எவ்வளோ விலை, இந்த ரோடு எவ்வளோ விலை, அந்த ஊர் எவ்வளோ விலை, இதெல்லாம் வாங்கி ஆகணும் அப்படின்னீங்க கஷ்டம். நம்ம தெருவு போலனா கூட ஸ்டாக் மார்க்கெட்டு, ஏன்னா இது புதன் வீடு, நல்ல அறிவு இருக்கும். அந்த கம்பெனி என்ன விலை, இந்த கம்பெனி என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அந்த கதையே கிடையாதுங்க. காசு வருதா பத்திரமா சேர்த்து வைங்க. சேர்த்து ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க. வீடு, நகை, அந்த ஸ்டாண்டர்டாக போடுங்க. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. இல்லை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு, நிறைய இஷ்யூஸ் வரும். குளோபலாகவும் நிறைய பிரச்சனை போய்ட்டுருக்கு. இப்போ பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னால் கமோடிட்டி சொல்லலாம், நிலம் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அது நிறைய விஷயம் மாறும். அது வந்து ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். இது ஒன்று. வேறு நல்ல விஷயமே ஒரு 4 விஷயம் நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபேமிலியை உருவாக்குறதுக்கும் நல்ல டைம் இது. அதாவது மகப்பேருக்கு நல்ல டைம், கல்யாணத்துக்கு நல்ல டைம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்கிறோம் கல்யாணம் சூப்பராக இருக்குது மிதுனத்துக்குன்ட்டு. நிறைய பேருக்கு கல்யாணமும் ஆச்சு. இன்கேஸ் யாராவது விட்டுட்டிங்கன்னா இந்த மாதமே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாவது போடணும். வைகாசி விசாகம் வருது, முருகனுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டு விரதத்தை ஆரம்பிங்க. என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை ஆரம்பிங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. மிதுனம் காதல் ராசி, கலக்கல் ராசி. அழகாக பாடுவீங்க, அழகாக பேசுவீங்க, சரிங்களா? அழகாக கவிதை எழுதுவீங்க. அது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், நான் ரொம்ப கூச்ச சுபாவம் சார், நான் அட்லீஸ்ட் பாட்டை கேட்கவாது பிடிக்கும். இது வந்து ரொம்ப ரொமான்டிக்கான பீப்புள். காதல் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. காதல் இருந்ததுனால் அதை கல்யாணமாக மாற்றத்துக்கு சூப்பரான டைம். ஏன்னா எதிரிகள் தொல்லை பெருசாக இல்லை, சரி? அதுவும் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ எதிரிகள் யாருன்னா வந்தாலும் பெருசாக உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதனால் லவ்வை கல்யாணமாக மாற்றுங்க. சூப்பரான டைம். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உடல் உபாதைகள்லாம் இருந்தால் கம்மியாகும். எக்ஸாம்பிள் ஸ்கின் அலர்ஜி. நான் மிதுனத்துக்கு பார்த்து அதிகமாக வந்தது ஸ்கின் அலர்ஜி. இன்னொன்று இது தோள்பட்டை வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலிலாம் ரொம்ப வரும். ஏன்னா காலபுருஷனுக்கு இது வந்து 3ஆவது வீடு. தோள்பட்டை இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும். இதுக்கெல்லாம் கை வைத்தியமே நிறைய இருக்குது.
இதில் வந்து மலர் மருந்துகளும் நிறையா இருக்குது. அது வந்து இப்போ ஒரு பேருன்னு சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை எங்கன்னா அதுக்கான மலர் மருந்துகள் இருக்குது. ஒரு உடல் பாகத்துக்கும் ஒரு மலர் மருந்து இருக்குது. அதை ஸ்ப்ரே பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யும். டன். இது திங்கிங், ஓவர் திங்கிங் குறைஞ்சாலே கழுத்து வலி கம்மியாகுங்க. நல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பாருங்க, அம்மா அப்படின்னு இப்படி தான் பிடிக்கும். கழுத்தையும் ஷோல்டரை பிடிக்கிறது கஷ்டம், நல்லா கழுத்தை பிடிக்கும். ஆக்சுவலாக அது ஷோல்டர் வலி. அதிகமான பாரம், மனசில் வந்து ஏதோ ஒரு துன்பம், அதிகமான பாரம்னாவே அப்படியே ஷோல்டர் மேலே ஏதோ பெரிய பாரங்கள் வச்சோன்னு இப்படி இறங்கிடுவோம். திங்கிங் அதிகமாக ஷோல்டரில் பெயின் வரும். ஸோ நீங்கள் வந்து தானாக கரெக்டாக. இப்போ இந்த மலர் மருந்தெலாம் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி சார் வேலை செய்யும், இதுனா மருந்தா அப்படின்வாங்க. பேர் மலர் மருந்து, ஆனால் இது வந்து மருந்துன்றதை தாண்டி இது மனசுக்கானது. இப்போ தோள்பட்டை வலினா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து வாங்கி சாப்பிட்றோம், வலி போகுது. அது ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த வலியை வந்து அது மறக்க செய்யும். சரி, இது அப்படி இல்லை. இது மலர் மருந்துன்றது என்ன காரணம், எதனால் நீ ஸ்ட்ரெஸ் ஆகிற அந்த எண்ணத்தை மாற்ற ட்ரை பண்ணும். அதுதான் மலர்கள். மலர்களுக்கு அந்த சக்தி இருக்குது. எண்ணத்தை மாற்றும் சக்தி மலர்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் வேலையில் நல்ல ப்ரொமோஷன், வேலையில் உயரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய பேருக்கு ப்ரமோஷனே கிடச்சிருக்கு, இல்லைன்னா நல்ல சேலரி ஹைக்காவது கிடச்சிருக்கு. அப்படி யாராவது அதை தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம், அது இந்த மாதம்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஜூபிட்டர் டிரான்சிட், குரு பகவானுடைய டிரான்சிட் நல்லா இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, இது ஓகே. இதுக்கப்புறம் தொழில் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 10ஆம் வீட்டுனா சனி பகவான் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகும். நம்மளை அந்த ஊரில் அந்த 4 பேருன்னு அந்த 4 பேருங்க உள்ளே போது நம்மளை ஒரு வழி பண்ணுவாங்க. யாருடா, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அந்த கூடயே இருக்கிற 4 பேர் தான் சொதப்பி விட்டுருவாங்க. அதனால் ஒரு நல்ல அறிவாளிக்கு என்ன ஒரு பொருள்னால், எல்லாரையும் ஒரு சந்தேகத்தில் பார்க்கணும், எல்லாருமே பாசம் வைக்கணும். எல்லாத்து மேலே சந்தேகம் வைக்க சொல்ல, எல்லார் மேலேயும் பாசம் வைக்கணும். ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சொதப்புவாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது சொல்லுவார், பில்லா படத்தில் தலை சொல்லுவார், எல்லாரையும் பிடிக்கும், ஜஸ்ட் அவங்களுக்குள்ளே இருக்க மிருகத்தை தான் பிடிக்காது அப்படின்றவார். அது மாதிரி எல்லாரையும் நேசிங்க, ஆனால் எல்லோரும் சொதப்புவாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலே வாழ்க்கை ஜம்முன்னு போகும், பிஸ்னஸ் முன்னேடுவீங்க, ப்ராஃபிட்டும் டீசெண்டான ப்ராஃபிட்டும் வரும். சரிங்களா? ஓகே. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜாக்கிரதையாக இருங்க. எது நடந்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுங்க, வின் பண்ணலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா கிருஷ்ணர், பாமா, ருக்மணி இவங்களை வழிபடலாம். இல்லை நடராஜர், அம்பாவை வழிபடலாம். கிருஷ்ணராக இருந்தால் துளசி மாலை, நடராஜராக இருந்தால் வில்வ மாலை கொடுத்து இந்த புதன்கிழமை புதன் முறையில் வழிபட்டிங்கன்னா ஒன்றும் பவர்ஃபுல். இந்த வைகாசி விசாகத்துக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் வேண்டுங்க, உங்களுக்கு எல்லா சகல அருளையும் அவர் புரிவார். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளை நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ
ஒரு இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.